ரொம்ப கழுவக்கூடாது, சத்து போயிடும். லேசாக கழுவி. ஓ, சத்து போயிடுமா? லேசாக கழுவி அப்படியே போட்டுக்கணும். கழுவுங்க கழுவுங்க. கழுவிட்டே இருந்தால் சத்து போடும். 2 ஸ்பூன் அவ்வளோதான். 2 ஸ்பூனா? பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிக்கணும். அதானம்மா? பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை. போடுங்க போடுங்க. போமா, அம்மா பிஸியா இருக்காங்க. போகலே நீ பாரு. அம்மா வாமா, நெக்ஸ்ட் கிண்டி கிண்டி கை வலிக்குது. போடுங்க போடுங்க, கல்லீரல போடுங்க. என்னமோ நீ சொன்ன கண்ணீரலை ஊற வைக்கணும். தண்ணி ஊற வைக்க ஒன்றும் இல்லை, அப்படியே இப்போ இதில் ஒரு 2 சவுண்ட் வரும். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை, சும்மா இத்தனை பவுண்டு ஊற்றினா போதும். இப்போ இதில் வதக்கிடலாம். பெருசு பண்ண நீ கிண்டி. இப்போ வந்து இது என்னது? ஜீரக பொடி, மிளகு பொடி. மிளகு பொடி. மிளகு பொடி செய்யணும். கொஞ்சம் கருக போகுது, கிண்டணும். தள்ளுமா? சரியா வரும், தண்ணி இருக்குல்ல. ஜீரக பொடி, இந்த கரண்டில் போடு ஜீரக பொடி. கரண்டி கரண்டி கரண்டி. அதெல்லாம் ஒட்டும்ல. எவ்வளோ அப்புறம்? அவ்வளோதான் போட்டுறோம். அதுக்கு மேலே 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். ஓகே. இப்போ இதை என்ன பண்ணணும்? அவ்வளோதான், கொஞ்சம் உப்பு மட்டும் போடணும். உப்பு மட்டும் போடணுமா? உப்பு போட்டா அப்புறம் 2-3 கரண்டு வேக வச்சா போதும். உப்பு இந்த கண்டியில் போடுங்க. இன்னும் அவ்வளோதானா? என்ன அது? ரொம்ப ஆயிடும், வேணாம். கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம். ஆமா ஆமா, கூட இருந்தால் அவ்வளோதான். நீ கூட தான் எப்பவுமே போடுவேன். 1-2 அப்படி ஆகும். நான் எல்லாமே கூட வருதா? ஆமா, கம்மியாவே போடு, வேணும்னா போட்டுப்பாங்க. சரியா? நான் வதக்குறேன். சரி, இந்தாங்க, வதக்குங்க வதக்குங்க. இவ்வளோ ஈஸியா இருக்கு. அவ்வளோதான், இது சிம்பிள் தான். இது இப்போ நானே பண்ணியிருப்பேன்ல. காமிக்க இன்னொரு தடவை நீ பண்ணணும். இன்னொரு தடவை போட மாட்டேன் வீடியோ. ஆமா, ஒரு தடவைனா ஒரு வீடியோ. இப்போ சும்மா இதற்கு வருது அடிக்கிற ஏப்ரல் மாசத்துக்கு. ஊத்துமா ஊத்துமா ஊத்துமா. கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான், லேசாக தான். அப்புறம் அது கொஞ்சம் ஊறி, அது என்னது, ஊறி நல்லா வதக்கும். 3 சவுண்டு தான், அவ்வளோதான். அப்படியே செஞ்சிடும். ரத்த பொரியல் பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், ஈஸியா தான் இருக்கு. ரத்தத்துக்கு பதிலாக கல்லீரல் போட்டிருக்கீங்க. தண்ணி ஊத்துறா கொஞ்சம் வேகும். சரி சரி சரி. க்ளோஸ் த டோர். குக்கரை மூடுங்க. அந்த தலையை வை. 3 சவுண்டு 10 நிமிஷம் ஆயிரும்ல. 10 நிமிஷம் ஆயிரும். 5 நிமிஷம் தானே? நல்லா விசில் அடிக்கிறாப்புல. நல்லா விசில் அடிக்கிறாங்க. எத்தனை விசில் சொன்ன? 3 சொன்னீங்க. இதென்ன 10 ஓடிட்டு இருக்கு. சரி, 10 நிமிஷம் வேக விடணும். அவ்வளோதான். 5 நிமிஷம் தானே? சரி. இப்போ ப்ளீஸ் நான் ஆயிடுச்சா?
ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க. சவுண்ட் ஜாதா கெடி போறேன். அவ்வளோதான் வெந்துருச்சு. தண்ணி இருந்தா ஒரு 2 நிமிஷம் தண்ணி இருக்கட்டும், நல்லா இருக்கும்ல. தண்ணியோட சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ரொம்ப தண்ணி இருக்கு, ரொம்ப தண்ணியா இருக்கு. கொஞ்சம் லேசா அதான்மா சோத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிடலாம்ல. ரொம்ப தண்ணீரா இது. தண்ணி சரி சரி ஏதோ ஒண்ணு. கொஞ்சம் இருந்தாலும் 2 நிமிஷம் எடுத்துரும். நீ பெரிய எக்ஸ்பர்ட் தான், நீ சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். எடுத்துருவோமா? காயா தடாலியா கடைசியா கஷ்டப்பட்டு செஞ்சாச்சு. அது கஷ்டமா? இது கஷ்டமா? இதெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வேலையை பார்க்க முடியாது. சரி மல்லி தூவுங்க, ஒரு அளவுக்காக மல்லி தூவுங்க. அவ்வளோதானே. கிரேவி இதில் சோத்தை போட்டு கிரேவி இதில் சாதத்தை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே. நான் முதல் ஆரம்பிக்கிறேன் இதை. அவ்வளோதான், இதுதான். அது என்ன பேர்? என்னது? கல்லீரல் கிரேவியா? சரி, கல்லீரல் கிரேவி மாதிரி. கிரேவி கிடையாது, கல்லீரல். சரி, கல்லீரல் கூட்டு, ஆட்டு கல்லீரல் கூட்டு. லைட்டா உப்பு போட்டுக்கலாம். வேண்டாம்